சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க சார். சார் நீங்க அந்த பப்ளிக் பாத்ரூம் கழுவு தானே போறீங்க? சரி சார் ஒண்ணு இல்ல சார். ஒரு 4 கலவர கன்னிகள் இன்னைக்கு மிஸ் ஆயிட்டாங்க சார். ஆமா, காணவில்லை. இன்னும் போஸ்டர் தான் போட்டுடலாம் சீக்கிரமா போட்டுடலாம். அதுக்கு தான் வந்துக்கிறேன் சார். இந்த கக்கூஸ்ல போயிட்டு கழுவுற சாக்கில போய் அவன் எங்கன்னா ஒளிஞ்சிக்கிறானுங்களா, அந்த பக்கெட் சந்தில யாராவது ஒளிஞ்சிக்கிறானுங்களா மட்டும் எனக்கு பார்த்து தகவலை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆமா இந்த 4 பேர் போட்டோ காமிக்கிறேன் பாருங்க. வெக்கில் வண்டுமுருகன் ஆகிய இவரும், செங்கல் சைக்கோ ஆகிய இவரும், அதே மாதிரி கலவர கன்னிகள் 2 பேர் இருப்பாங்க. ஆலமரத்துக்கு அடியில் அவுத்து போட்டு திரிவாங்க எப்ப பாரு. அவங்கள நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பப்ளிக் பாத்ரூம்லயும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணோம் சார். எங்கேயாவது தான் பக்கெட் அடியில் ஒளிஞ்சிருப்பானுன்னு பார்த்தா எங்கேயும் காணோம் சார். எங்க போனான்னு தெரியல சார். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார், டப்புன்னு சொல்லுங்க. என்ன சார், என்ன ரூம்ல இருக்கானுங்களா? இங்க வாங்கடி, எல்லாம் இங்க வாங்க. இங்க தாங்க பாத்தீங்க ஆளுங்க, பாத்தீங்களா? அவுத்து பாரும்போது நல்லா இருந்ததா? நாலு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு. வாங்கடி, சிரிக்காதீங்கடி. சிரிக்கிறாங்க பாரு, சிரிக்கி மாடலாம். வாங்கடி, எல்லாரும் வாங்கடி. வைக்கல் வந்து பத்தியா? வா. அதாவது இப்ப என்ன பண்ணீங்கன்னா, நீங்க 4 பேர் என்ன பண்றீங்கன்னா, அழகா அரிசாண்டெல்லாம் நிக்காம வெர்டிகளா என்ன பண்றீங்க, கல்லு உப்பை முட்டிக்கு அடியில போட்டுக்கணும் முட்டி போடுறீங்க. இப்ப மண்டி போடுறீங்க. இல்லனா என்ன பண்ணுவோம்னா, இந்த துண்டை கொடுக்குறேன், இந்த துண்டுல தூக்கு மாட்டின்னு சாவுங்க. இல்லையா? அந்த துண்டுல தூக்கு மாட்டி செத்த சரித்திரம் உங்களையே சேரட்டும். இல்லைன்னா 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். மாட்டு மூக்குனாங்கயிறு, தாம்பு கயிறு, அரணாக்குடி. சரியா? அதே மாதிரி உங்க 3 பேருக்கு என்ன பண்றேன், சீலிங் ஃபேனு, டேபிள் ஃபேனு தரேன். என்னடா சீலிங் ஃபேன்ல தானே தூக்கு மாட்டி தாங்க முடியும், டேபிள் ஃபேன்ல எப்படி? வேணாம், நீங்களே இறுக்கி சித்திராவதை பட்டு சாவுங்கடா. அது எதுக்கு உங்களுக்கு? டேபிள் ஃபேன்லயே தான் நீங்க, உங்களுக்கு டேபிள் ஃபேன்ல நானே கொடுக்குறேன், நீங்களே சுருக்கு போட்டு நீங்களே இழுத்துக்கிட்டே சாவுங்க. எவ்வளவு அவதூறு! எங்கேயும் ஓடக்கூடாது. பாரு, அதாவது விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், கல்யாண காலி ஆகி போச்சு, கடையை முட்டு அப்படியே கவட்டி கடியில பூந்து ஓடிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா துரத்தி அடிப்போம். இப்ப நீங்க எப்படி அவதூறு பரப்பீங்களோ அதே மாதிரி இப்ப பரப்புறீங்க. அடுத்த 5 வருஷம் உங்களை 6 அடி பழம் தோண்டி புதைக்கிறோம் நாங்க. என்ன சொல்ற? ஒரு ஆளுக்கு பத்தி ஒரு ஆளுக்கு நில்லு, ஓடாத.